ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தீபாவளிக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தீபாவளிக்கு வடை மாவு, சுழியம் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வடை மாவு ரெடி பண்ணிட்டேன். இதில் மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் பிஃபோராகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஆனால் நீங்கள் வெங்காயம், உப்பு இதெல்லாமே நீங்கள் இன்றைக்கே போடாதீங்க. வெங்காயம் போட்டால் சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால வெங்காயம் மட்டும் நீங்கள் மார்னிங் போடுங்க. வெங்காயம், உப்பு இதெல்லாம் நீங்கள் மார்னிங் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ எடுத்து வச்சு போடுங்க. இந்த மாதிரி நல்லா வலிச்சு விட்டுட்டு ஓரங்கள்ல எல்லாம் காயாமல் இருக்கும். இந்த மாதிரி வலிச்சு விட்டிங்கனாக்க வலிச்சு விட்டுட்டு நல்லா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு வேலையை செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிப் நம்பர் 2 சொல்ல போகிறேன். மார்னிங் நம்ம வீட்டில் விசேஷம்னாக்க கண்டிப்பாக தோரணம்லாம் கட்டுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சீக்கிரமாக வச்சுக்கலாம். இப்போ டிப் நம்பர் 4 சொல்ல போகிறேன். நம்ம தீபாவளினா கண்டிப்பாக சுழியம், வடை இது இல்லாமல் இருக்காது. நம்ம சுழியம் செய்யும்போது கண்டிப்பாக 1 டேலே உங்களுக்கு ஒரு மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு தேங்காய் போட்டு அதை நல்லா உங்களுக்கு அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காவை வதக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் 1 வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சே சாப்பிட்லாம். உங்களுக்கு அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை வதக்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருப்போம். அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் கடலைப்பருப்பு. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க தேங்காவையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம பாகாலாம் காய்ச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு நல்லாவே எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உருண்டைகளாகவே உருட்டி நைட்டில் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங் நீங்கள் ஏந்திரிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை கிட்ஸ் வச்சுருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய கிட்ஸ் எல்லாம் என்னைய வேலை செய்ய விட மாட்டாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிடுவேன். ஸோ இப்போ டிப் நம்பர் நான் 4 சொல்ல போகிறேன். நம்ம தீபாவளி அன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் போட போகிறோமோ அதெல்லாம் நாள் நைட்டே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு மார்னிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 5 சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம எந்தெந்த சாமிக்கு நம்ம வைக்க போகிறோமோ அதெல்லாம் கட்டிட்டு, இல்லைனாக்கா நீங்கள் தனியாக வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் எப்போதுமே ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரிசி போட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். Thanks for watching. Happy Deepavali to all. DD Shine Recipes and Tips சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.